வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலவு ஒரு பெண்ணாகி கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அறுவை சிகிச்சை முடிந்து 30 மணி நேரத்துக்கு பிறகு அடிப்படை பரிசோதனைகளை நடத்திய மருத்துவர்கள் ரிஷிவர்மனுக்கு நினைவு திரும்பிவிட்டது என அறிவித்தனர். கடந்த 20 நாட்களாக மகனை படுத்த படுக்கையாக பார்த்த தந்தைக்கு மகனுக்கு நினைவு திரும்பிவிட்டது என்ற வார்த்தையை கேட்ட பின்னும் நிம்மதி பெருமூச்சை விட முடியாமல் அவனது மூளை நியூரான்களுக்கும் மற்றும் நரம்பு மண்டலத்துக்கும் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாதே என்ற எதிர்பார்ப்புதான் மிகுந்திருந்தது. மானிட்டர்களின் ஓசைகளுக்கு நடுவில் தலையில் பெரிய கட்டு, நெற்றியின் ஓரத்தில் 2-3 புறையோடிய கீறல்கள், கை மற்றும் கால்களில் ஆங்காங்கே பிளாஸ்திரி என படுத்திருந்தவனை கண்டு மௌனமாக கண்ணீர் சிந்தினார் சுதா. மூடியிருந்த இமைகளை மெல்ல திறந்து தந்தையையும் தாயையும் கூர்ந்து பார்த்த ரிஷிக்கு அர்ஜுனின் நிச்சயதார்த்த விழாவில் விருந்தினர்களின் உபசரிப்பு மற்றும் மேற்பார்வை பணி என்று தான் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்த வேளையில் அவனது செவிகளில் விழுந்த சுதாவின் பேச்சு அவனுக்கு இப்பொழுது நினைவுக்கு வந்தது. இவர்களின் முகத்தை மீண்டும் காண நேரிடுகிறதே என்ற எண்ணத்தில் அவனுக்கு வெறுப்பு மண்ட அவர்களை பார்க்க பிடிக்காமல் கண்ணை இறுக மூடிக்கொண்டவனின் மனதில் பழைய ஞாபகங்கள் வலம் வரலாயின. ரிஷிக்கு கல்யாணம் செஞ்சுக்கிற எண்ணமே இல்லை. அவனுக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம். சுதாவிடம் ஏதோ ரசீது பற்றிய விவரம் கேட்பதற்காக வந்த ரிஷி தன்னை பற்றிய பேச்சு, அதுவும் பொய்யான தகவல் காதில் விழுந்ததும் அதிர்ச்சியில் சுவருக்கு அருகில் நின்றவன் மீதியையும் கூர்மையுடன் செவிமடுக்க ஆரம்பித்தான். அன்னையின் பேச்சில் பொய் சொல்வதால் இயல்பாக எழும்பும் சின்ன தடுமாற்றம் கூட இல்லையே. உடன் இருக்கும் தந்தையும் அர்ஜுனும் கூட மறுப்பாக எதுவும் சொல்லாமல் நிற்கிறார்களே. அன்னை அப்படி சொன்னதற்கு ஏதாவது வலுவான காரணம் இருக்குமோ? பல்வேறு சிந்தனைகளில் நெஞ்சம் உழன்றவனுக்கு சுதாவின் அடுத்த பேச்சு இடியை இறக்கியது. அவனை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த முடியாது அண்ணி. எனக்கு இருப்பது ஒரு பையன்தான், அர்ஜுன் மட்டும்தான் என்று சொல்லி அருகில் இருந்த அர்ஜுனின் தோளில் கையை வைத்து கொண்டு நின்றார் சுதா. தன் அன்னையின் வாய் வார்த்தையாக அப்படி ஒரு கூற்றை கேட்டவனின் நெஞ்சத்தை யாரோ வாள் கொண்டு அறுப்பது போல் இருந்தது. அம்மா, அம்மா, நீங்கள் என் அம்மாதான் என்று சுய கட்டுப்பாட்டை இழந்து கத்த வேண்டும் போல வெறி வந்தாலும் அவனுக்கு இருந்த அதிர்ச்சியில் அசையாமல் சிலையாய் நிற்க மட்டுமே அவனால் முடிந்தது. ஏன் அம்மா இப்படி பேச வேண்டும்? என்னிடம் விளையாடுகிறார்களா என்று அவன் வெகு நேரம் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லாமல் அடுத்த உரையாடல் அமைந்தது. ரிஷிக்கு கல்யாணம் காட்சி என்று இல்லை என்றால் சொத்தெல்லாம் அர்ஜுனுக்கும் நிச்சயம் செய்த மருமகளுக்கும் தான்னு சொல்லுங்க என்று மற்றவர் கேட்டதும், அதெல்லாம் பேசுறக்கு இது தருணமா அண்ணி? சொத்தெல்லாம் அர்ஜுனுக்கு இல்லாம வேற யாருக்கு? அதற்கு மேல் ரிஷிக்கு அந்த இடத்தில் நிற்க பிடிக்கவில்லை. பேச்ச தொடக்கத்திலேயே அப்பா அர்ஜுன் இவர்களின் குறுக்கீட்டை எதிர்பார்த்தவனுக்கு அவர்கள் இருவரும் கடைசி வரையில் வாயை திறக்கவே இல்லை என்பது கூடுதல் வேதனையை தந்தது. இத்தனை வருடங்களாக தன் மேல் சுதா கொண்டிருந்த தாய் அன்பு எல்லாம் போலியா? நான் மட்டும்தான் அம்மா அம்மா என்று உருகி கொண்டிருக்கிறேனா? பல மணி நேரங்கள் சென்ற பிறகும் ரிஷியின் மனம் அடங்க மறுத்த தருணத்தில்தான் குடும்பத்தினரை பிரிய எண்ணி விமான நிலையத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டான். தன் கசப்பான நினைவுகளில் மூழ்கி இருந்த ரிஷியின் எண்ணங்களில் குறுக்கிட்ட சுதா, ரிஷி என்ற மனம் தாழாமல் அவனை கூப்பிட மீண்டும் ஒரு முறை கண்ணை திறந்து பார்த்துவிட்டு மூடிக்கொண்டான். அவனது செய்கையை கண்ட பெரியவர்களுக்கு இவனுக்கு இன்னும் கோபம் குறையவில்லையா என்ற தவிப்பு பிறந்தது. தீவிர கண்காணிப்பு பிரிவில் ரிஷியை வைத்திருந்ததால் 3 நிமிடங்களுக்கு மேல் அங்கிருக்க அனுமதி இல்லை என்பதால் அவனுடன் நீண்ட நேரம் செலவழிக்கவும் முடியாமல் திரும்பிவிட்டனர். அடுத்த 2 நாட்களில் அவனது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டு மருத்துவர்களுடன் ஓரளவு பேசவும் தொடங்கினான். எங்களுடன் பேசு ரிஷி என்று தொடர்ந்து நச்சரிக்கவும் வேண்டா வெறுப்பாக, இன்றைக்கு என்ன தேதி என்றான் இறுகிய குரலில். மகன் திருவாய் மலர்ந்ததில் மனம் மகிழ்ந்த ராமநாதன், டிசம்பர் 28 என துரிதமாக பதில் தர
நம்ப முடியாத பாவனையில் அறையை சுற்றி கண்களை சுழற்றியவாறே, இங்கே ஆஸ்பத்திரியில் 25 நாள் இருந்திருக்கிறேனா என வினவினான் அவன். மகனின் இந்த கேள்வி ராமநாதனின் மனதிற்கு நிம்மதியை கொடுக்க, ஆமாப்பா, நாங்க ரொம்ப பயந்துட்டோம், எங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தோம் என நிம்மதி குரலில் தெரிவித்தார். தந்தையை நோக்கி புருவம் உயர்த்தியவன், அன்றைக்கு விசேஷ வீட்டில் நீங்க பேசியதை வச்சு பார்த்தா நான் செத்தா நிம்மதி நீ இருந்திருப்பீங்களே என்று நம்ப முடியாத பாவனையோடு கேட்ட பொழுது ரிஷியின் முகம் கடுமையாய் மாறியது. அதை கேட்டு உள்ளம் பதைத்த தந்தை, ஐயோ, ஏன் ரிஷி இப்படி எல்லாம் பேசுற? இன்னமும் உனக்கு கோபம் என்று உள்ளம் நொந்தார். சமீபத்தில் அனுப்பியிருந்த மின் அஞ்சலில் கோபம் இல்லை என்று ரிஷி குறிப்பிட்டிருந்தானே என சுதாவின் மனசில் யோசனையோட, இன்னமும் பழைய கோபம் மிச்சம் இருக்கிறது போலும் என வருத்தத்துடன் நினைத்து கொண்டார். நீ அதையெல்லாம் இன்னமும் மனசில் வச்சிருக்கையா என வேதனையுடன் கேட்டவர், அதனால் தான் இந்த 2 நாளா முகத்தை திருப்பிக்கிட்டையா என்று அவனது நடவடிக்கையை பற்றி புரிந்து கொண்டவராக வினவினார். இவர்களுக்கு நான் கோபம் கொண்டிருக்கிறேன் என்பது தெரியுமா? ஒருவேளை என்னுடைய பையில் லண்டன் அல்லது இந்தியாவில் இருந்து அஞ்சல் செய்வதற்காக நான் எழுதி வைத்திருந்த கடிதத்தை பார்த்து விட்டார்களா? மனதில் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்க, என்னுடைய லெட்டரை படிச்சீங்களா என உணர்ச்சியற்ற குரலில் வினவ, சோகமாக தலையசைத்தார் சுதா. ரிஷிவர்மன் விட்டேற்றியாக, அத்தனை சுலபத்துல நீங்க பேசியதை தூக்கி எறிஞ்சிட முடியுமா என்ன என்று கேட்க, இப்படி அவன் மீண்டும் பழைய விவகாரத்தை பற்றி பேசுவதை கேட்கும் பொழுது முதலும் கடைசியுமாக சரியான விளக்கத்தை அவனுக்கு சொல்வது தன் கடமையாக கருதினார் சுதா. நீண்ட பெருமூச்சை வெளியேற்றி, அர்ஜுன், நிச்சய வீட்டில் நான் அப்படி பேசி இருக்கக்கூடாது தான். ரிஷி அப்படி பேசியதற்காக உன்னிடம் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். கொஞ்சம் இரு, நான் பேசி முடிச்சுடுறேன். நான் பேசியதை மட்டும் கேட்டதால் நான் உனக்கு இத்தனை கோபம்னு நினைக்கிறேன் என்றவர் தான் அன்று எந்த மாதிரியான நேரத்தில் அப்படி சொல்ல நேர்ந்தது என்று விளக்கமாக எடுத்துரைத்தார். ஏமா, அதுக்கு நீங்க எதுவும் பேசாமல் இருந்திருக்கலாமே. இல்ல ரிஷி, அவங்க ஒவ்வொரு வருடமா வாயை பிடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கிட்ட எந்த சமாளிப்பும் சரிப்பட்டு வராதுன்னு தான் ரிஷிக்கு கல்யாணம் செய்ய விருப்பம் இல்லை, எனக்கு ஒரே மகன்தான் என்று நேரடியாக சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. யோசிச்சு பேசுகிற அளவுக்கு அவகாசம் இல்லைப்பா. ஏண்டா, கோபம்னா என்கிட்ட வந்து அன்னைக்கு நைட்டே கேட்க வேண்டியது தானே? என்னென்னமா கேட்க சொல்கிறீங்க? உங்களுக்கு அர்ஜுன் மட்டும்தான். அவனால் கேள்வியை முடிக்கவே முடியாமல் தொண்டை கரகரத்தது. உண்மையை சொல்லு ரிஷி, என்னைக்காவது உனக்கும் அர்ஜுனுக்கும் நான் வித்தியாசம் காட்டி இருக்கனா? இத்தனை நாள் பிரிஞ்சு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டியப்பா. இந்த இடைப்பட்ட நாட்களில் சுதாவிடம் ஏற்பட்டிருந்த தேகம் மெலிவே அவரது வருத்தத்தையும் உள்ள தவிப்பையும் அவனுக்கு தெளிவுபடுத்த, ரிஷிக்கு அவர் மீது இருந்த கண்மண் தெரியாத கோபமும் வருத்தமும் ஓரளவு மட்டுப்பட்டது. எனக்கும் அர்ஜுனுக்கும் வித்தியாசம் தானே? நீங்க எங்கிட்ட தானமா எப்போதும் கண்டிப்பு காண்பிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்மோக் செய்தேன் என்பதற்காக 2 நாள் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க. ஆனால் அதே தப்ப அர்ஜுன் செஞ்சப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. லோன் என்ன வச்சுருக்கேன், என்ன சாப்பிட்றேன், எந்த வண்டி மாத்திரை, என்ன ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் மைக்ரோ மேனேஜ் செய்துட்டே இருந்தீங்க. ஆனால் அர்ஜுனுக்கு அப்படி இல்லை. ஒரு சிறுவன் போல புகார் பட்டியல் தந்தான் ரிஷிவர்மன். அவன் பேசியதற்கு ஆமோதிப்பாக தலையாட்டிய சுதா, ஏன் ரிஷி, உனக்கு கல்யாணம் செய்யாம அவனுக்கு கல்யாணம் செய்ததையும் உன் புகாரில் சேர்த்துக்கலையா? வேதனை சிரிப்புடனே கேள்வி எழுப்பினார். தம்பிக்கு முதலில் திருமணம் நடக்கட்டும் என்று பெற்றோர்களிடம் பரிந்துரைத்ததே அவன்தானே. அப்படி இருக்கையில் அதையும் தான் யோசித்தேன் என்று வெளிப்படையாக சொல்வதற்கு இப்பொழுது அவனுக்கு சிறிது சங்கடம் எழுந்தது. நீ நினைக்கிறது உண்மைதான் ரிஷி, நான் உன்னையும் அர்ஜுனையும் ஒன்னா நினைக்கல என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டவர் ரிஷியின் கண்களில் வலியை பார்த்ததும், அவனை விட உன்னை நான் எப்பொழுதும் முசத்தியா பார்த்த. யாரும் உன்னை உன் வளர்ப்பை ஒரு குறை சொல்லிடக்கூடாதுன்னு தான் அத்தனை கண்டிப்பு காட்டினேன். அதோட முன் ஏர் செல்லும் வழியில் தானே பின் ஏர் போக போகுது. உன்னை சரியான வழியில் நடத்தினால் அர்ஜுனையும் சுலபமா வழி நடத்தலாம் என்ற எண்ணம் வேறு இருந்தது என்று தன் மனநிலையை அவனுக்கு புரிய வைத்தார். ரிஷியின் மௌனம் தொடர, என்னுடைய கணிப்பு சரிதான ரிஷி? அர்ஜுனுக்கு நீதானே எல்லா விஷயத்திலையும் ரோல் மாடல் என்று கேட்டு அங்கிருந்த இறுக்கத்தை ஓரளவு தளர்த்த வைத்தார். ச, இவரை போய் தவறாக நினைத்து விட்டோமே என்று வருந்தியவனிடம், அர்ஜுனும் ஆஷாவும் தனியா வீடு வாங்கி தங்குறதா சொன்னதால் தான்
அவங்க கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு நீ அதை பத்தி பேச்சை எடுத்ததுக்கு சரின்னு சொன்னேன் ரிஷி என சொல்லி அவனது குழப்பம் முழுவதையும் போக்கினார். ம் உனக்கு எங்க மேல இன்னமும் கோபமா என்றவரின் கேள்விக்கு இல்லை என்று மறுத்தான். அர்ஜுன் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் உனக்கும் ஒரு பெண் பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்த. ஆனா ஏதேதோ தப்பு நடந்துடுச்சு என கண் கலங்கினார். அவருக்கு ஆறுதலாக, உங்களை தப்பா புரிஞ்சுகிட்டதுக்கு நான் தாமா சாரி. ஏன் கவலைப்படுறீங்க? அதான் இப்ப பிழைச்சு வந்துட்டனே என தேற்றி கொண்டிருந்த பொழுது அர்ஜுன், ஆஷா மற்றும் யக்னேஷ் அவனை பார்க்க வருகை தந்தனர். முகம் மலர அவர்களை வரவேற்றவன், நீ எப்போ யக்னேஷ் சென்னையிலிருந்து வந்த என நண்பனை விசாரித்தான். அப்ப வந்ததுதான் ரிஷி, இன்னமும் கிளம்பவே இல்லை என்ற யக்னேஷ், எங்களை எல்லாம் பயமுறுத்திட்டியடா ரிஷி, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா, தேங்க் காட் என முகம் மலர்ந்தான். அர்ஜுன், ரிஷி, என்னால தானே இப்படி ஒரு விபத்து நடந்ததுன்னு என்ன நானே எவ்வளவு நொந்துகிட்டேன் தெரியுமா? ஆல் இஸ் வெல். இன்னைக்கு நீ பேச ஆரம்பிச்சதா அப்பா சொல்லவும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உடனே நானும் ஆஷாவும் கிளம்பி வந்துட்டோம் என அவன் கண்கள் ஆனந்தத்தில் பனிக்க சந்தோஷம் கொண்டான். உன் ஃபியான்சியையும் அலை கழிக்கணுமாடா? நான் வீட்டுக்கு வந்தும் கூட பார்த்துருக்கலாமே. சிறு கூச்சத்துடன், ரிஷி, ஆஷா இப்போ என் ஃபியான்சி இல்லை. உன் விருப்பப்படியே அதே நாள்ல ஆஷாவை ரிஜிஸ்டர் கல்யாணம் செய்துகிட்டேன் என்று அர்ஜுன் சகோதரனுக்கு விளக்க, ஏன் விருப்பமா? என்னடா சொல்ற? உனக்கு நிச்சயம் முடிஞ்சு 20-25 நாள் தானே இருக்கும் என ரிஷிவர்மன் தெளிவுபடுத்தி கொள்ள வினவி அங்கிருந்த மற்றவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினான். தொடர்ந்து அவனே, உன்னை முதல்ல கல்யாணம் செய்துக்க சொன்னதுக்காக உனக்கு இருந்தாலும் இத்தனை அவசரம் கூடாது அர்ஜுன் என தம்பியை கேலி செய்ய அவனின் கேலியை ரசிக்க முடியவில்லை அவனது தம்பியால். ஹே ரிஷி, நல்லா நினைவுபடுத்திப்பார், எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு என்றான் பதட்டத்துடன். அங்கிருந்த நாட்குறிப்பில் ஊன்றி பார்த்த ரிஷியோ அவன் நம்பிக்கையுடன் இல்லை என்பது போல தலை அசைக்க முயல அந்த சின்ன அசைவிலேயே அவனை தலைவலி பலமாக அழுத்தியது. தலையை பிடித்து கொண்டு, 1 வருஷமா என்ற மெல்லிய குரலில் ரிஷிவர்மன் கேள்வி எழுப்ப அங்கிருந்த அனைவரும் பேச முடியாமல் சில கணங்கள் சில என சமைந்தார்கள். 1 வருஷமா? நான் ஏர்போர்ட் போகும்போது தானே விபத்து நடந்தது? கண்களில் கேள்வியும் குழப்பமுமாக வினா எழுப்பிய ரிஷிவர்மனை அங்கிருந்த அனைவரும் அவனை விட குழப்பத்துடன் ஏறிடும் பொழுதே மூடியிருந்த கதவை படார் என திறந்து கொண்டு புயல் போன்று உள்ளே நுழைந்தாள் ராதிகா. ரிஷி என்ற அழைப்புடன் வில்லில் இருந்து புறப்பட்ட நானாக கணவனின் அருகே விரைந்தவளின் கண்கள் கண்ணுக்கு தெரிந்த இடத்திலெல்லாம் கட்டுடன் இருந்தவனை கண்டு நீரை சொரியலாயிற்று. ரிஷியின் தலையில் இருந்த கட்டை நடுங்கும் விரல்களால் தடவிய ராதிகாவின் அதரங்கள் ரிஷி ரிஷி என்றதை தவிர வேறு எதையும் முதிர்க்கவில்லை. கடைசியில் அவள் மயந்தபடியே ஆகிவிட்டதே கடவுளே! தலையே தெரியாதபடிக்கு கட்டு போட்டிருக்கிறதே. அறுவை சிகிச்சைக்கு எதுவும் செய்திருக்கிறார்களா? தலை முழுக்க சவரம் செய்திருப்பார்கள் போலிருக்கிறதே. பெரிய அடியா? நானும் உடன் இல்லாமல் எப்படி துடித்தானோ என்று கணவனுக்காக பரிதாபப்பட்டவளுக்கு அவள் துடித்ததெல்லாம் மறந்து போனது. கணவனை எந்த நிலையில் காணப்போகிறோமோ என எதையோ எண்ணி பதைத்திருந்தவளுக்கு ரிஷிவர்மனை கண்ணால் கண்டவுடன் தான் பாதி உயிராவது திரும்பி வந்தது. கட்டுக்குள்ளுடன் மருத்துவமனையில் அச்சுறுத்தும் தோற்றத்தில் அவன் இருந்தாலும் இனி குறையொன்றுமில்லை. கைக்கு தட்டுப்பட்ட இடங்களை எல்லாம் கண்களாலும் நடுங்கும் கரங்களாலும் வருடியவாறே, நான் வந்துட்ட ரிஷி, நீங்க நல்லா ஆயிடுவீங்க என்ற தாரக மந்திரம் போன்ற வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டிருந்தாள். சந்தேகமாக 1 வருஷமா என்று ரிஷிவர்மன் கேள்வி எழுப்பிய குழப்பத்தில் இருந்தே இன்னமும் மீளாத அவனின் சொந்தங்கள் யார் இந்த புது பெண் என மேலும் குழம்பி போனார்கள். இவள் பாட்டுக்கு வந்தாள். யாரையும் கண்ணெடுத்து பாராமல் நேராக கட்டிலில் இருந்தவனின் அருகே சென்று ஏன் கண்ணீர் வடிக்கிறாள்? அங்கே ரிஷிவர்மனும் அதே குழப்பத்தில் தான் இருந்தான். தன்னை கண்டு இவள் ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட வேண்டும்? ஏன் இந்த கண்ணீர்? என்ன முணுமுணுக்கிறாள்? எனக்கு தெரிந்தவளா? ஆனால் இவளை நான் இதற்கு முன் பார்த்ததில்லையே. தலையை அவளிடமிருந்து சற்றே நகர்த்தி கொண்டவன், ஹூ ஆர் யூ என்று அவளை பார்த்து புரியாத பாவனையில் வினவ எல்லோரும் ராதிகாவின் முகத்தையே அவளது பதிலுக்காக குறுகுறுப்புடன் ஏறிட்டனர். யார் நீ என்று கேட்ட கணவனின் கேள்வியில் கண்களை நிமிர்த்தி அவனை பார்த்தவள் யாரிடம் கேட்கிறான் என பின்னால் திரும்பி பார்த்தாள். அவளுக்கு முதுகுப்புறத்தில் யாரும் நிற்கிறார்களோ அவர்களிடம்தான் வினவுகிறானோ என்னவோ என்று குனிந்த வாக்கிலேயே அவள் திரும்பி பார்க்க அப்பொழுதுதான் அங்கிருந்தவர்களை கண்ணுற்றாள்.
அறையின் உள்ளே அவள் நுழைந்த பொழுது கட்டிலில் படுத்திருந்தவன் மீதே அவளது முழு கவனமும் இருந்ததால் அறையில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை அவள் சரியாக கவனிக்கவில்லை. இப்போது அங்கே தன் புகுந்த வீட்டினரை பார்த்த ராதிகாவுக்கு இவர்களை பார்த்து ரிஷி ஏன், யார் நீ என்று கேட்க வேண்டும், இன்னமும் அவனுடைய கோபம் குறையவில்லையா என்ற கேள்வி எழுந்தது. தர்ம சங்கடமான புன்னகை ஒன்றை அவர்களின் புறம் சிந்தியவளின் கவனம் தன் கரத்தை அவனது தலையில் இருந்து எடுத்து விட்டவனிடம் மீண்டும் போனது. அவளின் லேசாக சமன்பட்ட மனது ஹூ ஆர் யூ என்று திரும்பவும் கேட்டவனின் அந்நியத்தனமான பார்வையில் மீண்டும் தடதடக்க ஆரம்பித்தது. ஏன் இப்படி தன்னை புதிதாக பார்ப்பவனைப் போல பார்க்கிறான்? நெஞ்சில் இனம் புரியாத கலக்கம் சூழ அதை பெரிதுபடுத்தாமல், அவங்க உங்க அப்பா அம்மா தம்பி ரிஷி, அவங்க மேல உங்களுக்கு இன்னமும் எதுக்கு கோபம் என்று முயன்று தெரிவித்த இயல்பான குரலில் அவள் வினவ, அதை கேட்டு கொண்டிருந்த சுதாவுக்கு சுறுசுறுவென கோபம் ஏறியது. அவனே கோபப்படவில்லை என்றாலும் கூட இவள் விடமாட்டாள் போலிருக்கிறதே. அவனை கோபப்பட இவளே தூண்டுவாள் போல. கோபம் ஏறிய அதே வேளையில் யார் இவள்? ரிஷிவர்மனுக்கு தங்கள் மேல் உள்ள கோபத்தை பற்றி தெரிந்திருக்கிறதே என்ற யோசனையும் எழுந்தது. கூர்மையான பார்வையுடன் புதிதாக வந்தவளை நோட்டம் விட்டவர், அவன் எங்களை கேட்கல, உன்னைத்தான் யாருன்னு கேட்கிறான் என்று விளக்க, காலின் கீழே பூமி நழுவியதை போன்று உணர்ந்தாள் ராதிகா. என்னையா என்னையா யாரென்று கேட்டான்? என் ரிஷியா? சுதா பேச ஆரம்பித்ததும் அவர் புறம் திரும்பிய ராதிகா காதால் கேட்டதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் திகைப்புற்ற விழிகளால் மெல்ல அவளுடைய கணவனை பார்த்தாள். அப்பொழுது அவனின் முகத்தில் பரிச்சய பாவனை கிஞ்சிதமும் இல்லாததை கண்டு அவளின் திகைத்த விழிகள் திகைத்தபடியே இருந்தது. என்னைத்தான் கேட்கிறானா? நிஜமாகவா? விளையாடுகிறானா? 1 மாதம் பிரிந்திருந்தால் கட்டிய மனைவி கூட மறந்து போகுமா? இத்தனை நாட்கள் கழித்து தன்னை கண்டதும் அவன் முகத்தில் அவள் எதிர்பார்த்த சந்தோஷமும் பூரிப்பும் ஏன் இல்லை? பயமும் கலக்கமுமாக ரிஷி என்ற நீளமான குரலில் அவனை விளைத்து, நான் ராதிகா, ரிஷி உங்க மனைவி என்ற தன்னைத்தானே அவளுடைய கணவனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டவளுக்கு நின்றிருந்த கண்ணீர் அவளது கட்டுப்பாட்டையும் மீறி விழ தயாராக இருந்தது. மனைவியா என்று அங்கிருந்தவர்கள் அவருக்கு தக்க வகையில் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து தங்களின் அதிர்ச்சியை வெளிப்படுத்த ரிஷிவர்மனோ ராதிகாவின் முகத்தையே கூர்ந்தான். நெற்றி சுருங்க அவளை பார்த்தவனுக்கு அவனது தலையில் யாரோ சம்மட்டியால் அடிப்பது போன்ற வலி எடுக்கவும் அந்த வலியில் அவனது கண்கள் தாமாக மூடிக்கொண்டன. அந்த வலி ஏற்படுத்திய மாறுதல்களால் அவன் உடலில் சேர்ந்திருந்த மருத்துவ உபகரணங்கள் பீப் பீப் என்ற ஒலி எழுப்பலாயிற்று. 1 வருடம் என்று ரிஷிவர்மன் சந்தேகமாக கேட்டதும் மருத்துவரை அழைக்கப் போயிருந்த யக்னேஷ் திரும்பி வந்த பொழுது செவிலிய பெண்களால் அறைக்கு வெளியே துரத்தப்பட்டிருந்த அனைவரும் கைகளை பிசைந்தவாறு பதட்டத்துடன் குழுமி இருந்ததை கண்டு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தான். அவசரமாக அவர்களிடம் சென்ற யக்னேஷ் என்னவென்று விசாரிக்க உள்ளே நடந்ததை அவனுக்கு சுருக்கமாக விளக்கினான் அர்ஜுன். ராதிகாவா இங்கேயா என்ற ஆச்சரியத்துடன் கூறிய யக்னேஷ் திரும்பி பார்க்க அவர்களை விட்டு சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த ராதிகா திக் பிரமை பிடித்தது போன்று மூடியிருந்த அறை வாசலையே விரைத்து பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டு அவளிடம் விரைந்தான். ராதிகாவின் மூளை ரிஷிவர்மனின் மூளையை போன்றே மனைவியா என்ற கேள்விக்கு பிறகு வேலை நிறுத்தம் செய்திருந்தது போலும். அவனுடைய மனைவி என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொள்ளும் நிலை அவளுக்கு ஏன்? அதுவும் அவளுடைய கணவனிடமே. ரிஷிவர்மனின் மனைவி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் அவனின் வீட்டினர் அதிர்ச்சி அடைந்ததை கூட ஒரு வழியில் புரிந்து கொள்ள முடிந்தவளால் ரிஷிவர்மனின் உணர்ச்சியே இல்லாத பார்வையையும் கேள்வியையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. யார் நீ என்ற அவனின் கேள்வியையே கிரகித்து கொள்ள முடியாதவளால் அவனின் பாராமுகத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதை பாராமுகம் என்று கூட சொல்ல முடியாதே. அவன் பார்த்த பார்வையில் கோபமும் இல்லை, தாபமும் இல்லையே. முகத்தை கோபத்தில் திருப்பிக் கொள்ளவும் இல்லையே. அறியாதவரை கண்டால் பார்க்கும் பார்வை அன்றோ அது? ஆனால் ஏன்? அவன் முதலில் தன்னை சென்னையில் பார்த்த பொழுது கூட புதிதாக பார்ப்பவரிடம் காட்டும் சிறிய முறுவலாவது அவனிடம் இருந்ததே. இப்பொழுது அது கூட இல்லையே. என்ன நடக்கிறது இங்கே? என்னவாயிற்று அவனுக்கு? கண்களில் நீரே வற்றி போனது போன்று வறண்டு போயிருந்தவளை யக்னேஷ் அழைக்க அதை கவனிக்கும் மனநிலையில் கூட இல்லை அவள். தன்னுடைய சர்வமும் ரிஷிவர்மனை பரிசோதிப்பதற்காக மூடியிருந்த அவன் அறையிலேயே
இருந்ததாக உணர்ந்தவள் அவளுடைய கவனத்தை அங்கே இருந்து அங்கே இங்கே திருப்பினாள். இல்லை. திரும்பவும் யக்னேஷ் சிறிது சத்தமாக விழிக்க அவனை விழி விரித்து பார்த்தவளுக்கு தனக்கு தெரிந்த ஒரே முகம் என்றதும் சற்றே தைரியம் வந்தது போன்றிருந்தது. உதடுகள் துடிக்க, ரிஷிக்கு என்னாச்சு? எப்படி? ஏன் எனக்கு விபத்து பற்றி தெரிஞ்சதுமே ஃபோன் செய்யல யக்னேஷ் என்று அவள் மனதில் உள்ள கேள்விகளை எல்லாம் படபடவென கொட்டினாள். சாரி ராதிகா, புயல்னால கொஞ்ச நாள் சிக்னலே இல்லை. அப்புறம் எப்படி இதை சொல்றதுன்னு பயந்துட்டு சொல்ல தைரியம் இல்லாம சொல்லல. சொல்லாம இருந்தது தப்புதான். சாரி என்று மன்னிப்பு கோரியவன் நடந்ததை சுருக்கமாக சொல்ல, ரிஷிவர்மனுக்கு நடந்த விபத்து குறித்தும் மருத்துவர் கூறியிருந்ததையும் கேட்ட ராதிகாவுக்கு சப்த நாடியும் நடுங்கியது. கடவுளே, எத்தனை ஆபத்தான நிலையில் இருந்து மீண்டிருக்கிறான். அவளின் மிகவும் பலவீனமான நேரங்களில் ரிஷியை மீண்டும் உயிருடன் காண்போமா மாட்டோமா என்றும் கூட அவள் பரிதவித்திருக்கிறாள். அப்படியும் கூட ஆகியிருக்கும் போல. நன்றி இறைவா, கோடானு கோடி நன்றிகள். அவனை தன்னிடம் மீட்டு கொடுத்ததற்கு அவளுக்கு தெரியாத அத்தனை கடவுளுக்கும் கை கூப்பி நன்றி தெரிவித்தவள் பிடிமானமற்று சுவற்றில் தொய்ய அவள் இங்கே வந்ததை குறித்து விசாரித்தான் யக்னேஷ். தருணிடம் ரிஷிவர்மனை பற்றி விசாரித்ததையும் தருணின் நண்பன் சித்திக் பற்றியும் ராதிகா கூறிக்கொண்டிருப்பதற்கும் மூடியிருந்த அறை வாயில் திறப்பதற்கும் சரியாக இருந்தது. எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு ரிஷிவர்மனை பரிசோதித்த மருத்துவர் முடிவாக கூறியது அவனுக்கு கடந்த 1 வருடமாக எதுவும் நினைவில் இல்லை என்பதைத்தான். சரியாக சொல்லப்போனால் ஏர்போர்ட் போகிற வழியில்தான் அவருக்கு விபத்து நடந்திருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கார் ரிஷி. அதுவரை நடந்தது எல்லாமே ரிஷிக்கு நல்லா நினைவிருக்கு. அதன் பிறகு, அதாவது ஏர்போர்ட் போனதில் இருந்து விபத்து நடந்த வரைக்கும் எதுவும் அவருக்கு நினைவில்லை. என்ன சொல்கிறார் இவர்? அப்படியென்றால் அந்த இடைவெளி காலத்தில் நடந்த எங்களின் திருமணம், என்னையும் அவனுக்கு நினைவில்லையா? எப்படி மறக்க முடியும்? இதற்கு மேல் அவளை அதிர்ச்சி அடைய வைக்க எதனாலுமே முடியாதென்று நினைத்திருந்த ராதிகாவின் மூளையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் எண்ண அதிர்வுகளை விளக்க அந்த புகழ் பெற்ற மூளை நிபுண மருத்துவராலுமே முடிந்திருக்காது. அம்னீஷியாவில் நிறைய வகை இருக்கு. சிலருக்கு அவங்க யாருமே சுத்தமா நினைவு இருக்காது. இதுல மொத்தமா எல்லாத்தையுமே, சுயத்தையும் கூட மறக்கிறதும் நடக்கும். இல்ல சில குறிப்பிட்ட வருஷங்கள் மாதங்கள் மட்டும் மறக்கிறதும் இருக்கு. ஆனா புதுசா நடக்கிறது, அதாவது விபத்துக்கு பிறகு நடக்கிறது எல்லாம் நினைவு இருக்கும். அத ரெட்ரோக்ரேட் அம்னீஷியா என்று சொல்வாங்க. சிலருக்கு பழசு எல்லாமே நினைவு இருக்கும். ஆனா விபத்துக்கு பிறகு நடப்பதை நினைவு வைத்துக் கொள்ள முடியாது. இதை ஆன்டிகிரேட் அம்னீஷியான்னு சொல்வாங்க. ரிஷிக்கு இது வரைக்கும் பார்த்தால் ரெட்ரோகிரேட் அம்னீஷியா மாதிரி தான் இருக்கு. அம்னீஷியாவுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் இல்லை. இது ஒரு நோய் கிடையாது. மற்ற எல்லா வேலைகளையும் அவரால் நல்லாவே செய்ய முடியும். பார்த்த பொருள், பழகிய வாசம், தொடுகை, இதனால் எல்லாம் அவருடைய ஆழ் மனதில் இருக்கிறது. வெளியே வர வாய்ப்பிருக்கு. அவருக்கு நாளைக்கே பழசெல்லாம் நினைவு வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். நம்பிக்கையோடு இருங்க என்று ஆங்கிலத்தில் விளக்கிய மருத்துவர் அனைவருக்கும் நம்பிக்கையை ஊட்டிய அதே தருணத்தில் ரிஷிவர்மன் பூரண குணம் அடைவான் என்ற உறுதியையும் அளிக்காமல் ராதிகாவின் நம்பிக்கையை பறித்து கொண்டார். ரிஷிவர்மனின் பிறந்த வீட்டு சொந்தங்களை பொறுத்தவரையில் அவன் திரும்பவும் அவர்களிடம் வந்து சேர்ந்ததே போதும் என்ற நிலைதான். அதுவும் இப்பொழுது அவர்கள் மேல் அவனுக்கு கோபம் இல்லை எனும் பொழுது அவர்களுக்கு வேண்டியதும் வேறொன்றுமில்லை. கடந்த 1 வருடம் என்பது அவர்களை பொறுத்தவரையில் தேவையற்றதுதான். நினைவு வந்தால் சரி, நினைவே வரவில்லை என்றாலும் சரிதான். அதனால் பாதிக்கப்படுவது யாரும் இல்லை, ரிஷிவர்மன் உள்பட என்பது அவர்களது கருத்தாக இருந்தது. ஆனால் ரிஷிவர்மனை முறைப்படி மணந்த அவனது தர்ம பத்தினி ராதிகாவுக்கோ நிலைமையை தலை கீழாயிற்றே. கடந்த 1 வருடம்தானே அவளது வாழ்வில் மிக முக்கியமான நாட்கள். அதை ரிஷி மறந்துவிட்டான் என்றால் அவளது நிலை, அவனுக்கு கடந்து போன நாட்களின் நினைவு இல்லை என்றால் அவன் தங்களை பற்றியும் அல்லவா மறந்து போயிருப்பான். அதனால் தான் தன்னை யார் என்று கேட்டானோ? ராதிகாவுக்கு கண்களை இருட்டி கொண்டு வர நாற்காலியின் கைப்பிடியை கெட்டியாக பிடித்து கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். நான் அவனுடைய மனதில் அழுத்தமாக பதிந்திருந்தால் என்னை அவன் மறந்து போயிருக்க மாட்டான் தானே என்று எதையோ எண்ணி கலங்கியவளுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்த வண்ணம் இருந்தது. அவனுடைய ஆழ் மனதில் அவளுடைய நினைவுகள் இல்லை என்றால் ரிஷியின் பால் அவளின் தாக்கம் அந்த அளவுக்குத்தான் இருந்ததா? மூளைக்கு நினைவில்லாமல் இருக்கலாம்.
நினைவில்லாமல் போகலாம். காதல் கொண்ட மனம் கூட நினைவிழந்து போகுமா என்ன? மன வாழ்வு என்பது இரு மனங்கள் சம்பந்தப்பட்டது அல்லவா? இதில் மூளை என்கிறது வந்தது. மனதுக்கும் மூளைக்கும் என்ன சம்பந்தம்? மருத்துவத்தில் மூளை மனம் எல்லாம் ஒன்றையே குறிப்பன என்றும் வெவ்வேறு வார்த்தைகளை இட்டு நாம் தான் அதை சுட்டி காட்டுகிறோம் என்பதும் அந்த நேரத்தில் ராதிகாவுக்கு நினைவில்லை. ஒரு பக்கம் தன்னை நினைவில்லாத ரிஷிவர்மன் மீது கோபம், தன்னால் தானே இந்த நிலை என்பதனால் நேர்ந்த தன் இரக்கம், அவனை அவன் விருப்பத்திற்கு மாறாக இங்கே அனுப்பிய தன் மீதே எழுந்த வெறுப்பு, அவனை உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு கொண்டு வந்ததினால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி, இனி தன் நிலை என்ன என்ற கலக்கத்தினால் வந்த அலைப்புறுதல், இப்படி நாலா பக்கமும் ராதிகாவின் உணர்ச்சிகள் அவளை பந்தாடின. இதற்கு நடுவில் ரிஷிவர்மனுக்கு நினைவு திரும்பியதும் கட்டாயம் அவனுக்கு நினைவு திரும்பும் வேறு மாதிரி எண்ணத்தை கூட அவளால் இப்பொழுது ஜீரணிக்க முடியாது. இந்த மறதியினால் ரிஷி எவ்வளவு வேதனைப்படுவான் என்றும் நினைத்து கொண்டாள். அது அவளையே தேற்றிக் கொள்ளவா, இல்லை தனக்குத்தானே நம்பிக்கை அளித்து கொள்ளவா என்று அவளுக்கு மட்டுமே வெளிச்சம். விழிகளை இறுக மூடி கண்ணீரை அடக்கியவள் ஒரு முடிவுடன் கன்னத்தை துடைத்து நிமிர்ந்தாள். இந்த நேரத்தில் கண்ணீர் வேலைக்கு ஆகாது. மருத்துவர் ரிஷிவர்மனை இன்று ஒரு நாள் மட்டும் மருத்துவமனையில் வைத்திருந்துவிட்டு நாளைக்கு வீட்டுக்கு அழைத்து போகலாம் என்று அனுமதி தந்து விட்டிருந்த நிலையில் அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டுமே. இங்கே மருத்துவமனையில் இருக்க முடியாது. ஒருவேளை தன்னை அவனுடைய வீட்டுக்கு ரிஷி அழைத்து செல்லவில்லை என்றால், அப்படியே அவன் மறந்துவிட்டான் என்றாலும் சரி, நினைவு வரும்போது வரட்டும் என இதை இப்படியே விட்டுவிட முடியுமா என்ன? இதுவரையில் தன் எண்ணங்களிலேயே மூழ்கி திண்டாடியவள் தங்களுக்குள் கூடி பேசிக் கொண்டிருந்த ரிஷியின் வீட்டினரின் புறம் மெல்ல பார்வையை செலுத்த மீண்டும் மறண்டு நின்றாள். நியூ ஜெர்சி வந்ததும் அவன் பெற்றோர்களை பார்த்து முதல் வேலையாக தங்கள் திருமணத்தை பற்றி தன் வீட்டினரிடம் சொல்வதாக சொல்லியிருந்த ரிஷிக்கு அதை அவர்களிடம் சொல்ல சந்தர்ப்பமே வாய்த்திருக்கவில்லை என்பதை யூகிக்க முடியாதவள் இல்லை அவள். யாருக்குமே அவளை யாரென்றே தெரியாத இந்த நிலையில் என்னவாக போகிறது? பிள்ளைக்கு தந்தையை அதனுடைய தாய்தான் அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி மனைவியை கணவன்தான் இவள் என் மனைவி என்று அவளின் உறவுகளிடம் அறிமுகப்படுத்த வேண்டும். இல்லை, அந்த அறிமுகத்தை அங்கீகரிக்கும் நிலையிலாவது அந்த கணவன் இருக்க வேண்டும். இங்கே அது இரண்டுமே இல்லாத பொழுது என்ன நடக்கப் போகிறது? அதுவும் இதுவரை தன்னை யார் என்று அவர்கள் கேட்டதோடு சரி, அதன் பின்பு ஒரு வார்த்தை கூட இல்லையே. அவளது எண்ணம் அங்கிருந்தவர்களை எட்டியது போன்று இவள் புறம் திரும்பிய அர்ஜுன் வேகமாக அவளை நோக்கி வந்தான். அவளை நோக்கி வரும் அர்ஜுனையே சிறிது கலவரத்துடன் பார்த்து கொண்டிருந்த ராதிகாவை போன்றே மற்றவர்களும் நடக்கப் போவதை அகல விரித்த கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் பயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது போல் ராதிகாவின் அருகில் வந்ததும், சாரி அண்ணி என்று எடுத்த எடுப்பிலேயே அவளிடம் மன்னிப்பு வேண்டிய அர்ஜுன் அவளது புதிரான பார்வையை பார்த்ததும் அண்ணனுடைய நிலைமை எதுவும் தெரியாம, என் கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு அவனுக்கு நான் தான் ப்ரெஷர் போட்டுட்டேன், வந்த இடத்துல இப்படி சாரி அண்ணி என்றான் உணர்ச்சி பெருக்கோடு. தன்னால் தான் என்ற குற்ற உணர்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தவளை இந்த வார்த்தைகள் ஆறுதல் படுத்தவில்லை என்றாலும் குழந்தனின் வேதனையை குறைப்பதற்காக வேண்டியாவது அவனிடத்தில் சரளமாக பேச வைத்தது. உங்க மேல எந்த தப்பும் இல்ல அர்ஜுன், தேவையில்லாம கவலைப்படாதீங்க. 2 யோசனையா இருந்தவரை நான் தான் வற்புறுத்தி கல்யாணத்துக்கு அனுப்பி வைத்தேன். ஆனா என்றவளுக்கு வறண்டிருந்த கண்கள் மீண்டும் நீரை சொரிய தயாரானது. அவளுடைய ஆறுதலை ஏற்காமல் மேலும் வருந்துபவனாய், நான் ரொம்ப சுயநலத்தோட இருந்திருக்கேன் அண்ணி. ரிஷி சொல்ல வர்றதை முழுசா கூட கேட்கல. இந்த ஒரு வருஷத்துல அவன் வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்காம என்னோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்திருக்க. ஐ எம் சோ சாரி என தன்னையே நொந்து கொண்டான். அவன் பேசியதை கேட்டு கசப்பான புன்னகை ஒன்றை உதிர்த்தவள், நீங்களும் கேட்கல, ரிஷியும் சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தைரியமா யோசிச்சுட்டு இருந்த, என் வார்த்தையை மட்டும் எந்த அளவுக்கு நம்புவாங்க? நான் ரிஷியுடைய மனைவிதான்னு சொல்றதுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாம் காண்பிக்க வேண்டி இருக்குமோன்னு ரொம்ப கவலையா இருந்த என்ற நிதர்சனத்தை சொன்னதுடன் தேங்க்ஸ் என உளமாற தன் நன்றியையும் பதிவு செய்தாள். சற்று முன்பு குடும்பத்தில் மற்றவர்களின் மனநிலை, குறிப்பாக தாய் சுதாவின் மனநிலை அப்படித்தான் இருந்தது என்று வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள ஏனோ அவனுக்கு தயக்கமாயிருந்தது.
ஆனால் சில நிமிடங்கள் பேசியதிலேயே ராதிகா நிலைமையை உணர்ந்து செயல்படுபவள் என்றெண்ணியவன், யக்னேஷ் தான் அம்மா கிட்ட பேசி சமாதானம் செய்தார் அண்ணி என்று தர்ம சங்கடத்துடன் தெரிவித்தான். யக்னேஷா என்ற ஒரு முறை அந்த பக்கம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் மீது பார்வையை செலுத்தியவள், ஓ, எங்களுக்கு கல்யாணமானது அவருக்குத்தான் தெரியுமில்ல என்று விட்டு, உங்க அண்ணன் எப்படி இருக்கார், மறுபடியும் அவரை போய் எப்ப பார்க்க முடியும் என்று விசாரித்தாள். அண்ணனுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவையா இருக்கிறதால இன்னமும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு டாக்டர் சொல்லி இருக்கார். அது வரைக்கும் நீங்க வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் 2 மணி நேரம் இங்கேயே இருந்து ரிஷியை பார்த்துட்டே வரனே என்றபோது சுதாவின் குரல் இடையிட்டது. ரிஷி தூங்கி எழுந்து உன்னை பார்த்தா அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தாலும் இருக்கலாம். அதனால நாம அவன் மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் லேட்டா வந்து அவனை பார்க்கலாம். எனக்கும் கூட உன்னோட பேச வேண்டியது இருக்கு. வீட்டுக்கு போகலாமா என்று தோரணையாக வினவினார். சுதா பேசிய விதத்தில் இருந்தே அவளிடமிருந்து அவர் சற்று விலகியே இருப்பது போல் ராதிகாவுக்கு தோன்ற சில கணங்கள் யோசித்தவள் சரி என்ற தலையசைப்போடு கிளம்பினாள். பயண களைப்பு தீர அவள் நீராடி உண்டு முடிக்கும் வரை வாழாதிருந்தவர். அதன் பிறகு, ராதிகா, ராதிகா தானே உன் பேரு? அப்படித்தான் யக்னேஷ் சொன்னான். உனக்கு கல்யாணமாகி எத்தனை மாசமாச்சு என்று வினவிய பொழுது ஒரு சில வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் ராதிகாவின் மனதை ரணப்படுத்த, எங்களுக்கு கல்யாணமாகி 2 மாசம் ஆகுது. போட்டோ பார்க்குறீங்களா? ஆல்பம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றாள் மெல்லிய குரலில். நான் ஒன்றும் நம்பிக்கை இல்லாம கேட்கல, யக்னேஷ் தான் சொன்னேனே. யக்னேஷ் சொன்னதால் தான் நம்பினீர்களா என்று திருப்பி கேட்க முடியாமல், இல்ல, கல்யாண போட்டோஸ் நீங்க பார்த்தது இல்லையேன்னு தான். பார்க்குறீங்களான்னு கேட்டேன் என்றாள் தன்னிலை விளக்கமாக. உங்க கல்யாணத்தையே நாங்க பார்க்க வேண்டாம்னு தானே யாருக்கும் சொல்லாம கல்யாணம் செய்தீங்க. இப்போ போட்டோஸ் மட்டும் காண்பிச்சிட்டா அந்த குறை சரியாயிடும் போலையா என்றார் அலுப்புடன். சுதா பேசுவதை பூத கண்ணாடி கொண்டு பார்க்க கூடாது என மனதை சமாதானம் செய்தவளுக்கு ஆயாசமாய் வந்தது. பேசினால் தானே குற்றம் என்பது போல ராதிகா ஊமையாய் அமர்ந்திருக்க, என்னுடைய மூத்த மகன் மனஸ்தாபத்தினால் 1 வருஷம் பிரிஞ்சு இருந்ததையே என்னால தாங்க முடியலை. எங்களிடம் சொல்லாமலே கல்யாணமும் செய்துக்கிட்டான்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லு என அவளிடமே நியாயம் கேட்டார் சுதா. இவ்வளவுக்கும் அவன் என்னிடம் சின்ன சின்ன விஷயத்தையும் பகிர்பவன். கல்யாணம் கூட சொல்லிக்காமல் செய்திருக்கான்னா எனக்கு எத்தனை மன வருத்தம். நீயாவது அவனிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. அர்ஜுன் கல்யாணத்தை நிறுத்தாமல் இருந்திருந்தால் நினைச்சு பார்க்கவே முடியல என தோள்களை குலுக்கி கொண்டார். அர்ஜுன் திருமணத்தை நிறுத்தாமல் இருந்திருந்தால் இந்த நேரம் ரிஷி சென்னையிலேயே நலமாக இருந்திருப்பானா இருக்கும் என தோன்றியதை ராதிகாவால் தடுக்க இயலாமல், ஆனால் அப்படி நினைத்ததற்கும் சேர்ந்தே குற்ற உணர்ச்சியில் திளைத்தாள். எல்லாம் விதி. இதில் யாரை இல்லை, எதை காரணகர்த்தாவாக முடியும்? அர்ஜுன் கல்யாணத்துக்கு ரிஷியை நானும் சமாதானம் செய்துதான் அனுப்பி வைத்தேன் அத்தை என்றவளுக்கு இன்னமும் இயல்பாக உறவு முறையை சொல்லி அழைக்க முடியவில்லை. ஓ, நீ ஏன் கல்யாணத்துக்கு கிளம்பி வரலை? அவருக்கு இன்னமும் அவள் மீது நம்பிக்கையே வரவில்லை. பாட்டி சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அதான் வர முடியாத சூழ்நிலை என்று தொடங்கி நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக விவரித்தாள். அவள் பேச்சை உள் வாங்கியவர், ராதிகா, நான் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு தான் உன்னை தனியாக அழிச்சுக்கிட்டு வந்தேன் என்றவர் சின்ன தயக்கத்திற்கு பிறகு, ரிஷிக்கு இந்த கடந்த வருட நினைவுகள் எதுவும் இல்லை, நினைவுகள் திரும்பி வரும்னு உத்தரவாதமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லி இருக்கார். வலுக்கட்டாயமா அவனுக்கு ஞாபகப்படுத்துவதை விட நினைவுகள் இயல்பாக திரும்பி வருவதுதான் அவனது மூளை நியூரான்களுக்கு நல்லதாம் என்ற பேச்சை நிறுத்தினார். ராதிகாவுக்கு அவரது அணுகுமுறையும் பாவனையும் மிகுந்த கலவரத்தை ஏற்படுத்தியது. அவளது ரிஷிக்கு பழைய நினைவுகள் இருந்திருந்தால் தனக்கு இப்படி ஒரு இக்கட்டு ஏற்பட்டிருக்கவே முடியாது. ஆனால்தான் இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ என்று யோசிக்க கூட அவளுக்கு அவகாசம் இல்லை. ராதிகாவின் முகத்தை பார்த்து பேச முடியாமல் பார்வையை தரையில் பதித்தபடி, அவனுக்கு பழைய நினைவுகள் வரும் வரையில் உன்னை பிரிஞ்சிருக்க ரிஷி முடிவு செய்தால் அது உனக்கு சம்மதமா என்று அவரை குடைந்து கொண்டிருந்த கேள்வியை கேட்டே விட்டார். இழந்த நினைவு தானாக எப்படி வரும்? பழகின பொருட்கள், இடம் எல்லாவற்றையும் பார்த்தால் கேட்டால்
அவனுக்கு நினைவு வரலாம் என மருத்துவர் சொன்ன பொழுது இவரும் அங்கேதானே இருந்தார். அழுகையும் ஆத்திரமும் பொங்கி எழ எதுவும் பேசாமலேயே எழுந்து செல்ல எத்தனைத்தவள் பின்னர் என்ன தோன்றியதோ, ஒருவேளை பழைய நினைவுகள் வரவே இல்லை என்றால் என்னை நிரந்தரமாக பிரிய சொல்றீங்களா என்றாள் கோபம் கலந்த குரலில். அவனுக்கு சீக்கிரமே பழைய நினைவுகள் திரும்பும்னு நம்பிக்கை வைப்போம் ராதிகா என்றவரை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் இளையவள். ரிஷியிடமிருந்து இந்த கண்டிஷன் வரவும் வாய்ப்பிருக்கு. உணர்ச்சி பெருக்கில் நாம எதுவும் பேசி அதனால் அவனுக்கு எந்தவித மெடிக்கல் காம்ப்ளிகேஷனும் வர வேண்டாம்னு தான் இதை உங்ககிட்ட பேசுறேன். அவன் இந்த விபத்துல பிழைச்சு வந்ததே மறுபிறவிதான். இன்னொரு முறை அவனை பேச்சு மூச்சில்லாமல் பார்க்கிற சக்தி எனக்கு இல்ல என்று தொடர்ந்து பேசிய சுதாவின் குரல் முடிக்கும் பொழுது கரகரத்தது. என்னை மட்டும் என்ன கல்லாலா செய்து வைத்திருக்கிறது? எனக்கு மட்டும் அந்த சக்தி இருக்கிறதா என்ன? ரிஷியை அந்த மாதிரி நிலையில் நிலைத்து பார்த்த ராதிகாவுக்கு ஈரக்குலை நடுக்கம் எடுத்தது. இருந்தாலும் ரிஷி இந்த மாதிரி கண்டிஷன் போட்டால் அவரை நீங்க சமாதானம் செய்ய முயற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்னை சமாதானம் செய்ய முயற்சி செய்யறீங்களே. சுற்றி வளைக்காமல் நேரடியாய் வினவினாள் ராதிகா. அவனுடைய உடல்நிலைக்கு தக்கதானே யோசிக்க முடியும். ரிஷிக்கு ஒருவேளை இந்த கடைசி ஒரு வருஷ ஞாபகம் மட்டும் இருந்து பழசெல்லாம் மறந்து போயிருந்தால் அவருடைய உடல்நிலையை மனசில் வச்சு உங்களால் அவரை பிரிந்திருக்க முடியுமா? மனசு கிடந்து அடிச்சுக்காது. ஆனா என்கிட்ட மட்டும் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். இதில் பிரிவு அது இதுன்னு பேசி என்னை மேலும் நோகடிக்காதீங்க ப்ளீஸ் என்று கூறி முகத்தை திருப்பிக் கொள்ள அவளுடைய அந்த கேள்வி சுதாவை சாட்டையாய் விளாசி தான் அவ்வாறு பேசியதற்காக அவரை வருந்த வைத்தது. இல்லம்மா, நான் ரிஷியுடைய நலனை மட்டும் மனசுல வச்சு சுயநலமா தான் பேசுறேன். அப்படித்தான் என்னால இப்போதைக்கு யோசிக்கவும் முடியுது. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் எதையுமே பேசல என்று தன்னிலை விளக்கம் தந்தார் சுதா. ராதிகாவுக்கு ரிஷியின் நிலைப்பாடு குறித்து குழப்பம் எழுந்தாலும் அவன் குணத்தை பற்றி அவளுக்கு தெரிந்திருந்ததினால் நானும் நீங்களும் சுயநலமா யோசிக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஷி எல்லோருடைய நலனையும் மனசில் வச்சுதான் நடந்துப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றாள் உறுதியாக. அது எனக்கும் தெரியும் ராதிகா. ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா ஒதுக்கி வைக்க அல்லது ஒதுங்கி இருக்கணும்னு தான் நினைப்பான். 25 வருஷமா வளர்த்த எம்மேலையே கோபப்பட்டு பிரிஞ்சிருந்துட்டானே. இருவரும் பிரிந்து விடலாம் என்று ஒருவேளை அவள் முடிவெடுத்தால் என்ற கேள்வி ராதிகாவின் மனதிற்குள் விஸ்வரூபம் எடுக்க எதுவும் பேசாமல் மௌனியாய் மருத்துவமனைக்கு கிளம்பினாள். இவர்களுக்கு முன்னரே மருத்துவமனைக்கு சென்ற அர்ஜுன் ராதிகாவை பற்றிய அடிப்படை விவரங்களை சொல்லி ரிஷியை தயார்படுத்தி வைக்க இம்முறை ராதிகாவை பார்த்த ரிஷிவர்மனின் முகத்தில் முழுவதும் அந்நிய பாவம் இல்லை. அவன் நலன் குறித்து விசாரித்த பின் இயல்பான பேச்சுக்கு இடையில் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம்னு டாக்டர் சொல்லியிருக்கார். ரிஷி உன்னிடம் சொன்னாரா என ராதிகாவை பற்றி பேசுவதற்கு முன் கேள்வி தொடுத்தார் சுதா. அவரது எண்ண ஓட்டம் புரிந்தது போல் சில கணங்கள் எதுவும் பேசாமல் சுற்றி இருந்தவர்கள் மீது பார்வையை செலுத்திய ரிஷி, நான் ராதிகாவோடு தனியா பேசணும் என்று மெல்லிய குரலில் சொன்ன அடுத்த 5வது நிமிடம் அனைவரும் வெளியே செல்ல பதட்டத்தில் ராதிகாவுக்கு வியர்வை முத்துக்கள் பூத்தன. சுதா பேசியது போன்றே ரிஷியும் பிரிவை பற்றி பேசிவிடக் கூடாதே என்ற அச்சத்தில் விளைந்த பதட்டம் அது. தன்னையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவளை அருகில் அழைத்து அமர வைத்தவனும் படுக்கையின் தலைமாட்டில் தளர்வாக சாய்ந்து அமர்ந்து கொண்டான். ரிஷியின் இடது கரம் மற்றும் மார்பில் இருந்து ஏதோ சில வயர்கள் மற்றும் டியூப்கள் அருகில் இருந்த மானிட்டரில் இணைக்கப்பட்டிருந்தன. மெல்லிய குரலில், உன்னை பத்தி எதுவும் என் நினைவில் இல்லை, என்னை மன்னிச்சிடு ராதிகா என்று அவன் தொடங்கும் போதே ராதிகாவின் கைகள் நடுங்கத் தொடங்கின. அவன் வாய் மொழியாகவே தன்னை நினைவில் இல்லை என்று சொல்வது ஒரு பக்கம் வேதனை என்றால், நிரந்தர பிரிவை பற்றி அவன் பேசிவிடக் கூடாதே என்ற கலக்கம் மறுபக்கமாய் தவித்தாள் அவள். இதுல உங்க மேல என்ன தப்பு இருக்கு ரிஷி? நீங்க ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க என்றவள் தன் வேதனையை மறைக்க கண்களை தாழ்த்தி கொண்டாள். தப்பு செய்ததற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கலை. ஆனா என்னுடைய நிலை உன்னை ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி இருக்கு, அதனாலதான் என்று அவன் விளக்கம் சொல்லவும் சின்னதாய் ஒரு நம்பிக்கை பிறந்தது போல அவளின் கண்கள் ஒளிர்ந்தது. தொடர்ந்து, எனக்கு பழைய நினைவுகள் வரலாம், வராமல் போகலாம்னு டாக்டர் சொல்லியிருக்கார். ஆனால் நினைவுகள் வந்த பிறகுதான் உன்னை மனைவியா ஏற்க முடியும்னு சொல்றது நியாயம் இல்லைன்னு தான் தோணுது. நீ என்ன சொல்ற
என்று அவளிடம் கூர்மையான பார்வை ஒன்றை செலுத்தினான். கடவுளே, சுதா சொன்னதைத்தான் இவனும் சொல்லப் போகிறானோ என்ற ஏமாற்றத்துடன் மண்டையை மேலும் கீழுமாய் ஆட்டி வைத்தாள். பழசு நினைவில்லாமல் கணவன் மனைவியா அந்யோன்யத்துடன் வாழறதும் கஷ்டம்தான் இல்லையா? அவனது கேள்விக்கு ரிஷியின் வாயில் இருந்து பிரிவை பற்றி கேட்க வேண்டிய துர்பாகியமா எனக்கு என சிந்தனை பிறக்க பேரிடி தாக்கியது போல சின்ன அசைவு கூட இல்லாமல் சிலையாய் அமர்ந்திருந்தாள். அவளுடைய பிரதிபலிப்பை கண்டவனோ, ராதிகா, ஒருவேளை நான் நோயாளின்னு உனக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா என விசாரித்தான். நீங்க நோயாளி எல்லாம் இல்ல ரிஷி, இன்னொரு தடவை தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க என்று நிறுத்திவிட்டு, நீங்க என் கூட இல்லைன்னா வாழறதுக்கே எனக்கு விருப்பம் இருக்குமான்னு தெரியல ரிஷி என்ற உணர்ச்சி பூர்வமான குரலில் உறுதியாய் பேசினாள். ச, என்னது இது ராதிகா, கொஞ்சம் யதார்த்தமா பேசலாமே. நான் என் முடிவை சொல்றதுக்கு முன்னால உன்னோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன் என்று ரிஷி சொல்ல அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள். நாம 2 பேரும் கணவன் மனைவியா வாழறத பத்தி முடிவு செய்ய எனக்கு 1 வருஷம் அவகாசம் வேணும் ராதிகா. என்னால இயந்திரமா சேர்ந்து வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் அது மனசளவுல இருக்காது. அதனால அதனால அதுவரையில் இருவரும் நண்பர்களா ஒரே வீட்டில் இருக்கலாமா? உனக்கு இதில் ஆட்சேபனை இருந்தால்? இந்த அவனது முடிவில் ஒரு பெண்ணின் ஆசையும் வாழ்வும் அடங்கி இருக்கிறதே என நினைப்பில் அதற்கு மேல் தயக்கத்தில் ரிஷிக்கு வார்த்தைகள் எதுவும் கோர்வையாக வரவில்லை. தெளிவுபடுத்திக்கத்தான் கேட்கிறேன். 1 வருஷத்துக்கு பிறகும் கணவன் மனைவியா வாழறத பத்தி உத்தரவாதம் எதுவும் நீங்க கொடுக்கலையே? ராதிகாவின் கேள்விக்காக அவளை பார்வையாலேயே மெச்சினாலும், லைஃப் டஸ் நாட் கம் வித் கேரண்டிஸ். உனக்கு எந்தவித ஃபால்ஸ் ஹோப்பும் கொடுக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். 1 வருடத்திற்கு பிறகு நாம நண்பர்களா பிரியவும் நேரிடலாம். இருவருக்கும் சம்மதம் என்றால் கணவன் மனைவியா சேர்ந்து வாழவும் முடிவு செய்யலாம். இந்த ஒப்பந்தத்தில் உனக்கு சம்மதம் என்றால் மட்டும் இதை அமல்படுத்தலாம் என முடிவை அவளிடமே ஒப்படைத்தான். உடனடியாக பிரிய வேண்டி வருமோ என்ற கவலையில் மூழ்கி இருந்தவளுக்கு ரிஷிவர்மனின் இந்த ஒப்பந்தம் கரை ஒதுங்க கிடைத்த துடுப்பு போன்ற பலத்தை தந்தது. அவனது நிலையில் இருந்து பார்க்கும்போது ரிஷி பேசியதை நியாயமாக கூட உணர்ந்தாள். கணவன் மனைவி என்கிற பந்தத்தில் இயந்திரத்தனமாய் இருக்க முடியாது என்பதை அறிந்தவள் தானே அவள். முன்பு 1 வருடத்திற்குள் தன்னோடு காதலில் விழுந்தவன் அவன் திரும்பவும் தன் மீது காதல் கொள்ள மாட்டானா என்ன? இல்லை, பழைய காதல்தான் கிளம்பாதா? 1 வருடத்தில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாமே. சம்மதம் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் சொல்லும் பொழுதே பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்து கொண்டாள். இவர்கள் இருவரும் அறையில் தனிமையில் உரையாடி கொண்டிருந்த பொழுது ரிஷியை பார்ப்பதற்காக வந்திருந்த யக்னேஷை ஒரு பிடி பிடித்தார் சுதா. கடந்த 2 வாரமாய் ரிஷியின் உடல் நிலையை பற்றிய கவலையில் மூழ்கி இருந்தவருக்கு யக்னேஷிடம் பேச சந்தர்ப்பம் சரியாக அமையாமல் இப்பொழுதுதான் அதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஏன்பா, இங்க ரிஷியை காணாம தவிச்சு எத்தனை தடவை உங்ககிட்ட கேட்டிருப்போம். ஒரு வார்த்தை சொல்லலை இல்ல நீ? உங்க ஃப்ரெண்டை விட்டே கொடுக்க மாட்டீங்களே? எப்பதான் பெரியவங்க தவிப்பை எல்லாம் புரிஞ்சுக்க போறீங்களோ? சாரி ஆண்டி. என்னத்த சாரி? உன் கூட சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சதால அங்கதான் வந்திருப்பானோன்னு எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா ரிஷி அப்பா ராம்தான் 2 வருஷம் நம்ம பையன் சென்னையில இருந்து தொழிலை கவனிச்சான். இப்ப மட்டும் எதுக்கு தொழிலுக்காக சென்னைக்கு போக போறான்னு கேள்வி கேட்டார். சுதா பேச ஆரம்பித்ததில் இருந்து தலையை குனிந்தவன் தான் நிமிரவே இல்லை. இருந்தாலும் என் சித்தப்பாவை விட்டு ரிஷியை சென்னையில தேட சொன்னேன். அவரும் வந்து பார்த்துட்டு ரிஷி அங்க இல்லைன்னு தான் சொன்னார். என்ன தேடினாரோ? புலம்பியபடியே கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டார். ரிஷி அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளியே போவான் ஆன்டி. அதனால கூட அவர் ரிஷியை மிஸ் செய்திருக்கலாம். என்னமோடா, இந்த 1 வருஷம் எத்தனை கஷ்டம் தெரியுமா? 2 மகன்களும் ஆளுக்கு ஒரு பக்கம். சரி, எல்லாம் விடு. கல்யாணம் செய்ய போறது கூட எங்ககிட்ட சொல்லாம. ச்ச, மனசே ஆற மாட்டேங்குதுடா என புரிந்தார். இவரிடம் இருந்தால் இதை பற்றி பேசி பேசியே ஒரு வழி செய்து விடுவார் என்று எண்ணிய யக்னேஷிடம், இப்ப பார், அவனுடைய நினைவு திரும்புவதற்கு சான்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு போறார் என பெருமூச்செறிந்தார். நான் நாளைக்கு காலையில சென்னைக்கு கிளம்புறேன் ஆன்டி. ரிஷியிடம் அவன் பங்கு பணத்தை கொடுத்துட்டு சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். நீங்களே இதை அவங்கிட்ட கொடுத்துடுறீங்களா? நான் இன்னும் எதுவும் எடுத்து வைக்கல என்றவன் கையோடு கொண்டு வந்த காசோலையை அவரிடத்தில் தர முயற்சித்தான். அவனது கரத்தில் இருந்த கடித உரையை வாங்காமலே, இதென்ன செக்கா? அவனுடைய அக்கவுண்ட் விவரம் எல்லாம் ரிஷிக்கு நினைவிருக்கான்னு தெரியலையே யக்னேஷ். எதற்கும் காசாகவே கொடுத்துட முடியுமா?
இல்லாட்டி என் பெயருக்கு செக் கொடுக்கிறாயா என சமயோசிதமாய் வினவினார். சற்று முன்னர் ரிஷிக்கு பழைய நினைவு மீளுவதற்கான வாய்ப்பு குறைவு என்ற சுதாவின் புலம்பலும் பணமாகவே தந்துவிடு என்ற அவரது கோரிக்கையை யக்னேஷின் மனதில் சலனத்தை தோற்றுவித்ததுடன் நண்பனின் அம்னீஷியாவை சாதகமாக எடுத்துக்கொண்டு அவனுக்கு மித்ர துரோகத்தையும் இழைக்க தூண்டியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.